இப்ப? ₹2000. கொஞ்சம் குறைச்சுக்க. 2000க்கு வரதா இருந்தா சொல்லு, இல்லனா நீ கிளம்பு. சரி வா ஏறு முன்னா. காசு இந்தா புடி. இதுல ₹1000 தான் இருக்கு. 2000 சொன்னல. உனக்கெல்லாம் அவ்வளவுதான், கிளம்பு. இன்னும் ₹1000 கொடுக்கணும். கொடுக்க வக்கலனா எதுக்காக என்ன தொட்ட? ஏன் வந்த? கிளம்புடி முன்னா, வா. ஏய் நாயே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. அப்படியே போய் இங்க செத்துருவ பாரு. பணம் இல்லாம எங்க இருந்தா இவனுங்களா வரானுங்களோ? வணக்கம், நான் உங்க திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைமில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு மனுஷனோட குழந்தை பருவம் ஈர மண் மாதிரி இருக்கும்னு சொல்வாங்க. எப்படி வடிவமைக்கப்படுறாங்களோ மனுஷன் அப்படியே மாறிடுறான். சின்ன வயசுல இருக்கிற சூழ்நிலை தான் அவங்க வளர வளர எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். சிறு வயசுல ஏற்படுற காயங்கள் ரொம்ப ஆழமானதா இருக்கும், அதை மறக்கவே முடியாது. அந்த காயங்களை சரி செய்யறதுக்காக ஒரு மனுஷன் வேற பாதையை நாடி போவான். அதோட விளைவுகளை மத்தவங்க தான் அனுபவிப்பாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கேஸ் இந்த மாதிரி சம்பவத்தை அடிப்படையா கொண்டது. குடு, 2 பிளேட் கச்சோடியும் பூரியும் கொடு. 2 பிளேட் கச்சோடி அண்ணே, அப்புறம் 2 பூரி. என்னடா என்னாச்சு? நேத்து தான் லக்னோல இருந்து வந்தேன். அப்படி என்ன பெருசா நடந்துச்சுன்னு எனக்கு காலையில கூப்பிட்டுருக்க. அண்ணா, ராகவுக்கு ஒரு பாடத்தை புகுத்தியே ஆகணும். அவன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறான். சரி, அவ எங்க கிடைப்பா அது மட்டும் சொல்லு. ஏய், இங்கேடா துப்புற இடமா இது? ஏய், துப்பிட்டா என்னடா பண்றது? தொடக்க வேண்டியதானே? நீ சொல்லு. நாம தூய்மை பாரதம் நடத்துறோம், நீ கண்ட இடத்துல துப்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை இங்கே கதையை முடிச்சிருவேன். ஏன் கதையை நீ முடிக்க போறியா? எங்க முடி பார்க்கலாம். என்னடா துப்பிட்டு நீ பாட்டு போற? சுத்திரண்ணா ஏன் இப்படி கோவப்படுற? நான் க்ளீன் பண்றேன், கொடுங்க. அவன்கிட்ட இருந்து கத்துக்க. வாடா போலாம், வேற எங்கேயாவது சாப்பிடலாம். எல்லாம் பொறிக்க பசங்கண்ணே, இவனுக்குலாம் எதுக்கு நம்ம வம்பு வச்சுக்கணும்? சரி, பூரி தீது பாருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அன்னைக்கு பிறந்த நாள், கிஃப்ட் வாங்குறதுக்கு போனோம்ல. பரிசு வாங்க போய் தான் ஆகணும். அது சரி, நீயே இப்பவே அண்ணின்னு கூப்பிடுற? இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல. சரி, பிளேட்டு கழுவு. அம்மா, எனக்கு பருப்பு சாதம் வேண்டாம். குட்டிக்கு யாரு பருப்பு சாதம் கொடுத்தது? நான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாவ், நூடுல்ஸ். இது ஒரு சாப்பாடா? இது வெறும் விஷம். பருப்புல உப்பை கொட்டி வச்சிருக்க. ஒரு வேலை பண்றியா? ஒரு நாள் எனக்கு விஷத்தை கொடுத்து சாவடிச்சிறேன். உப்பெல்லாம் சரியாதானமா இருக்கு? எல்லாம் இருக்க தானே செய்யும். நீங்க இவளுக்கு தானே பணிஞ்சு பேசுவீங்க. நம்ம பையனை முழுங்கிட்டா, இப்ப இங்க இருந்துகிட்டு நம்ம உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. தினமும் இதெல்லாம் பேசித்தான் ஆகணுமா? இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க நின்னுகிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவன் நடந்துக்கிறா. எனக்கு என்ன தெரியாதா சுதீர் ரவுடி கூட இவ கும்மாளம் போடுறது? இப்ப தேவையில்லாம கண்ணகி மாதிரியெல்லாம் நடிக்காத. உடம்புல இவ்வளவு வெறி இருந்ததுன்னா நேரா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிடு. பாட்டி, அம்மாவை நீங்க திட்டாதீங்க. நீ வாய மூடு. உன் அம்மா மாதிரி எல்லாம் வாயாட வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? ஏய், இனிமே அஞ்சனாவை ஏதாவது சொன்னேன்னு வை, இல்ல யாரையாவது அடிக்க முயற்சி பண்ணுனா இப்பவே சொல்லிடுறேன், உயிரோட பூமியில புதைச்சிருவேன். அஞ்சனா, உங்க 2 பேருக்கும் கச்சோரி. அண்ணி, நல்ல வேளை உங்களை இங்கேயே பாத்துட்டேன். உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். என்னாச்சு? உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவ அழுதுகிட்டே இருக்கா. உங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு எங்க இருக்கா? நான் கூட்டிட்டு போறேன். என் பைக்ல ஏறுங்க, வாங்க போலாம். அவகிட்ட கூட்டு போ ப்ளீஸ்.
கொஞ்சம் சீக்கிரமா போ. சுதீர், என்னாச்சு? ஏன் அழறா? ஒரு ஆளு வந்தான். உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன இது? ஏன் நிப்பாட்டிட்ட? என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? அட ரொம்பவே அப்பாவியா இருக்கியம்மா. எவ்வளோ நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சேன், என்னை கண்டுக்கவே இல்லையம்மா. அதான் சின்னதான் ட்ராமா பண்ணலான்னு நினைச்சேன். அட என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிற. இங்க பாரு, அவகிட்ட இருந்து நீ எவ்வளவு பணம் வாங்குற? நான் அவனை விட அதிகமா தரேன். என்ன சொல்ற? ஆனா ஒரு ரேட்டை கொஞ்சம் சொல்லிட்டு போமா. என்ன அங்க கூட்டிட்டு போ. மனோஜ், அஞ்சனா கிட்ட என்ன சொன்ன? அட நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. டேய், அவளை நான் மனசார விரும்புறேன். இன்னொரு வாட்டி அவளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணன்னு வை, வெட்டி புதைச்சிருவேன். ஏன்டா நாயா என்கிட்ட வந்து மிரட்டுறியா? அடிங்க, என்ன மிரட்டுறியா? என்னைய மிரட்டுறியாடா? திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களை விட மாட்டேன். ஒன்னும் ஆகலையே. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. சார் வர. இவளோட முகத்தையும் சந்திச்சிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆனா கண்டுபிடிச்சிட்டோம். பேரு சோனு, ஹைவே ப்ராஸ்டிடியூட். ப்ராஸ்டிடியூட்டா? ஆமா சார். ஹைவேஸ்ல ட்ரக்ஸ் போகுது இல்லைங்களா, அந்த டிரைவருக்கு ரெகுலர் கஸ்டமர். அதோட இதை பாருங்க, கழுத்துல கால்ல கயிறோட அடையாளம் இருக்கு. இந்த கயிறால தான் கட்டி போட்டிருக்கணும். கயிறால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் முகத்தை சதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. சார், பாடி கிட்ட இந்த பணம் கிடைச்சது. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அமைச்சிருங்க. சர்மா, ஹைவேல இருக்கிற டோல் பூத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே வாரத்துல 3 ப்ராஸ்டிடியூட் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுவும் ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. யாராவது சீரியல் கில்லர் சவால் விடுறானா என்ன? சார் அப்படிதான் தெரியுது. ஏன்னா கொலை பண்ணவன் அவங்க கிட்ட இருக்கிற காசை தொடவே இல்லை. அதோட ப்ராஸ்டிடியூட்ஸும் சீக்கிரமா மாட்டிக்கிறாங்க. ஆனா எதுக்காக இந்த மாதிரியான லேடிஸ்? சார், போன மர்டர் கேஸ் மாதிரியே இந்த தடவையும் இவ கழுத்தை ரெட் கலர் கயிறால நெரிச்சிருக்காங்க சார். இவ கழுத்துலையும் கையிலையும் ரெட் கலர் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு சார். சாகறதுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா பலாத்காரம் மாதிரி தெரியல. எதுவும் சிமெண்ட் சாம்பிள்? எஸ் சார், சீமெண்ட் சாம்பிள் கூட கிடைச்சிருக்கு. ஆனா எந்த கேஸ் கூடவும் சாம்பிள் மேட்ச் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம்? பல பேர் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ற மாதிரி தெரியுது. இதை நாம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். சார், செக் போஸ்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. முதல் 2 கொலை எந்த ஏரியாவில் நடந்ததோ அந்த செக் போஸ்டோட சிசிடிவி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20 ட்ரக்கு 5 டெம்போ காமனாக தெரிஞ்சது. எல்லாரோட டீடைலும் வேணும் சார். சார், பவன், எல்லாத்தையும் அருங்கப்பா, சரக்கு வந்துருச்சு. வாங்கப்பா வாங்க. மேலே ஏறி ஒவ்வொன்றா இறக்கு. ஏண்டா, இந்த சிவப்பு கயிறு எங்களோடது, லோடோட அது வரல. உள்ள வை. வைப்பா, நீ ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பி, சீக்கிரம். பல்லு, 2 டீ.
நீங்க கான்பூர் ஹைவேல தானே வரீங்க? ஆமா. இன்னைக்கு இன்னொருத்தி அந்த இடத்துல கொலை பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸ் வர விசாரிக்குதுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இங்க இருக்கிற பக்கத்து ஹோட்டல்ல போய் கச்சோரி சாப்பிடு. கச்சோரி சாப்பிட்டுக்க, முதல்ல டீயை குடுற. இங்க பாரு, இந்த மாதிரி ஹைவேல அடிக்கடி கொலை நடந்துச்சுன்னா ஹைவேவே பேய் இடமா ஆயிடும். உள்ள வந்துரு. ஏய் சகுந்தலா, உன் மருமக அந்த ரவுடி கூட வெளிப்படையா சுத்துறா. அவ மானமெல்லாம் வித்துட்டா. மருமகளை இப்பவே அடைக்கவே இல்லைன்னா உன் தலைமையில நின்னு ஆடுவா. பாக்கி, என்னம்மா? இந்த பாரு. வாவ், டாய். Thank you அம்மா. இத நான் வாங்கல, சுதீர் அங்கிள் வாங்கி கொடுத்தாரு. வாவ், ரொம்ப அழகா இருக்கு பொம்மை. வீட்டை விட்டு வெளியே போடி. எல்லாம் மூட்டை கட்டியாச்சு, கிளம்புடி. என்ன மம்மி? அம்மான்லாம் சொல்லாத, முதல்ல வீட்டை விட்டு போ. கைய விடுங்க. என்னத்தை விடுறது? முதல்ல இங்க இருந்து போ. ஆட பாக்கி கண்ணா, என்ன பண்ற? வா வா, உள்ள உட்காரு. எதுக்காக நிக்கிற? நீயும் உள்ள வந்து உட்காருமா. இங்க பாரு, சுபீர் கிட்ட எதுவும் சொல்றாதப்பா. உனக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கச்சோரி கொண்டு போனியே, சாப்பிட்டாளா? பிடிச்சிருந்ததா? நீ இன்னும் போகலையா? அண்ணன், நான் வீட்டுக்கு போயிருந்தேண்ணே. அப்புறம் அங்கே வந்து ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. எங்க இருக்கா? எங்க? எங்க? சுதீர், எங்க? கத்தி எதுக்கு இங்க கொண்டு வந்த? இங்க ஒண்ணும் ஆகல, நீ ஒண்ணும் பண்ணாத. எதுவும் இங்க சரியில்லை. ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளோட நாக்க அறுக்க போறேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் எதுவும் பண்ணல. என்ன சகுந்தலா, நீ எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடியே இருக்க. இங்க பாரு, எங்க சார்பா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. கொஞ்சம் கோவப்படாம நில்லுப்பா. மிரட்டுவியா? எழுத்து அறுத்துருவேன், ஜாக்கிரதை. சுதீர், நீ அமைதியா இரு. சுதீர், கோபப்பட்டா எதுவும் நடக்காது. தண்ணியை குடி, கொஞ்சம் தண்ணியை குடியே ப்ளீஸ், எனக்காக. நல்ல வேளை என்னை அமைதிப்படுத்த, இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். உனக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சனா. என் கோபத்தை அடக்க உனக்கு மட்டும்தான் தெரியும். சார், பாடி எங்க இருக்கு? சார், இவங்களும் ப்ராஸ்டியூட் தான். இவ பேர் சஞ்சல். சார், எம்மா சேமா தான் இருக்கு சார். இவளுடைய தலைய கல்லால சதைச்சிருக்காங்க. சார், இங்க பாருங்க, கழுத்துலையும் கால்லையும் கயிறு அடையாளம் தெரியுது சார். ஆனா இந்த கேஸ்ல பாடி பக்கத்துல இந்த கத்தி கிடைச்சிருக்கு. ஆனா பாடியில எங்கேயும் கத்தி குத்து தென்படவே இல்லை. இது லேபுக்கு அனுப்பு. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. என்னங்க?
குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது. இதோ இந்த பக்கம் தான் வருது. இந்த குழந்தை எப்படி இங்க தனியா விட்டு போனாங்க? ஒருவேளை இந்த குழந்தை சஞ்சலோட இருக்க வாய்ப்பு இருக்கு சார். வியாபாரம் பண்ணும்போது குழந்தைய இப்படிதான் எங்கேயாவது வச்சிருவாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தையோடவே வந்துருவாங்க. சரி, குழந்தை தூக்கு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்களுமே மனுஷங்களா இருக்க முடியாது, மிருகங்களா கூட இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கை லட்சியம் ஒன்னாதான் இருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்றது. இவங்க பேரு சாடிஸ்ட், அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறவங்க. இவங்க எல்லாரையுமே போலீஸ் சிறையில போடணும்னு தான் பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் அழிய போகுதுன்னு யாருக்கு தெரியும்? சார், ஹைவேல கிடைச்ச எல்லா பாடியும் ப்ராஸ்டிடியூட்ஸோடதா? சார், இதன் காரணமா தான் இந்த கேஸை நீங்க சீரியஸா எடுத்துக்காம இருக்கீங்களோ? ஒருவேளை போலீஸ்காரங்க இந்த மாதிரி உயிர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டீங்களோ? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கும். என்கொயரி போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிருவோம். தேங்க்யூ. சார் சார் சொன்ன மாதிரி இந்த கேஸோட என்கொயரி போயிட்டு இருக்கான். ஆனா குற்றவாளியை சீக்கிரமா பிடிச்சாதான் நம்ம எல்லாருக்கும் விடுவு காலம் கிடைக்கும். அது வரைக்கும் கான்பூர் பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸ்டே டியூன். கேமராமேன் ஆஷிஷோட சந்தியா சிங். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அங்கிளுக்கு கொடு. இது உனக்கு. ஓ தேங்க் யூ அங்கிள். நோ மென்ஷன். ஹாப்பி பர்த்டே ஆண்டி. அட கேக் சாப்பிடுங்க, இன்னைக்கு அவளோட பர்த்டே. அதோட இது எக்லெஸ் கேக். பாட்டி உனக்கு தொல்லை கொடுக்கலையே. சுதீர் அங்கிள். இல்ல, எல்லாம் ஓகே தான். சஞ்சல் பாடி பக்கத்துல ஒரு கத்தி கடந்ததே, அதுல இருந்த ரத்தம் சஞ்சலோடது இல்ல. அப்படின்னா சஞ்சல் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை கத்தியால குத்திருக்கா. கொலைகாரனோட கைரேகை கத்தியில பதிஞ்சிருக்கலாம். கொலைகாரனோட டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்கு. இதுவே பெரிய ஆதாரம். ஏய் நில்லு, எங்க சொல்ல உள்ள போயிட்டே இருக்க? சார் கிட்ட பேசணும். நில்லுன்னு சொல்றேன்ல. உள்ள விடுங்க, சொல்லுங்க. சார், நாங்க சஞ்சல் சோனு மாதிரி சாக விரும்பல சார். எங்களை காப்பாத்துங்க சார். சார், டெய்லி பர்ஸ்ல கத்திய வச்சுட்டு சுத்த வேண்டியதா இருக்கு சார். யாரு எப்ப வந்து தாக்குவாங்கன்னு தெரியல. எங்களுக்கு யாரும் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா குழந்தைய காப்பாத்தணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சஞ்சல் குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கு சார். ப்ளீஸ் அதை எங்க கிட்ட கொடுங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளர்த்துக்கிறோம். சார், சொசைட்டில எங்க பேர் கெட்டு போயிருக்கு. ஆனா கஷ்டமான நேரத்துல சுக துக்கத்துக்கு நாங்க தானே துணையா நிக்கிறோம். உங்களோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை நான் மதிக்கவும் செய்யறேன். ஆனா மன்னிச்சிடுங்க, நாங்க குழந்தைய என்ஜிஓக்கு அனுப்பியாச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா கொலைகாரனை பிடிச்சிடுவோம். கண்டிப்பா அவனுக்கு சிறை தண்டனையும் வாங்கி கொடுப்போம். இவளை கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. உயிர் வாழ இவங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எல்லாரையும் சாவடிச்சிடு, கொன்னுடு எல்லாரையும். இந்தாங்கண்ணே உங்க பூரி, நல்லா சாப்பிடுங்கண்ணே. கொஞ்சம் வெங்காயம் கொடுப்பா. இந்த பாரு, அப்புறம் பாத்திரத்தை கழுவி வச்சிரு. இங்க வைப்பா. என்ன? உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. அரே வா, நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? அதான் நான் இருக்கேனே. அதெல்லாம் இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் நான் வேலைக்கு போய் தான் தீருவேன். எனக்கு பேக்கிக்காக நிறைய பண்ணணும். அதோட இதையே சாக்கா வச்சு அம்மா கிட்ட இருந்து விலகி இருப்பேன். கரெக்ட் தான். சரி, உன் இஷ்டம் போல செய். சரி, எங்க வேலை? அங்க ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு. அங்க ஒரு கடையில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நல்லது. இங்க இருந்து நீ தனியா போகணுமே. என்ன அண்ணா, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிருங்க? அண்ணி வேலைக்கு போற இடத்துக்கு எதிரில தான் என்னோட ஷாப் இருக்கு. ஆமா, கவலைப்படாதீங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் கிளம்புறேன். பாக்கி எனக்காக காத்துட்டு இருப்பா. கச்சோரி சாப்பிடுறியா? அப்புறமா அனுப்பி வையேன். சரி, பாய் அண்ணி. என்னடா பாக்குற? ஒன்றும் இல்லை, பூரி சூப்பராக இருக்கு. சார், இது கோபியோட ட்ரக்கு தான்.
இவன் ஒருத்தன் தான் நம்ம பிடிக்கே வரல. இவன் மேலே ஒரு மர்டர் கேஸ் இருக்கு சார். அவன் மனைவியும் அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்கா சார். கத்தி இங்கே இருக்குன்னா அவனும் இங்கே தான் இருக்கணும். வாங்க மார்க்கெட்டில் போய் செக் பண்ணலாம். சரிங்க சார். முன்னா ஐசா நழுவிடு. எவ்வளோ ஆச்சு? 25 25 50. குப்தா அவங்க ட்ரக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம அங்கே போயாங்க. நீங்கள் உள்ளே செக் பண்ணுங்க, நான் முன்னாடி பார்க்குறேன். சார் இங்க பாருங்க சார், சகப்பு கலர் கயிறு கிடைச்சிருக்கு. இதை லேபுக்கு அனுப்பு. நீ கோபியோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு. இந்த 2 பேரையும் நம்ம பிடிச்சாங்க. ஓகே சார். இந்த கலரை பாருங்களேன். இந்த கலர் உங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை கொஞ்சம் பாருங்களேன். எவ்வளோ அழகழகான கலர். அதிக காஸ்ட்லியும் இல்லை. என்ன கேட்டா நாளையும் வாங்கிக்கோங்க. பிடிக்கலாம் திரும்ப கொண்டு வாங்க, நானே வாங்கிக்கிறேன். ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ. சஞ்சனா, நீ கடைக்கு வந்ததுல இருந்து சேல்ஸ் டபுள் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். அதனால நான் உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன். அது சரி, உன்னோட சைஸ் என்ன? அஞ்சனா, நீ தான் இவளை கொன்னியா? சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? தாத்தா பாட்டி. பாக்கி 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 பாட்டி உன்னை யாரும் உள்ள அடைச்சு வச்சாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்டா கொலை பண்ண? ஏன்டா கொலை பண்ண? சொல்லு. என்ன உளறீங்க? நான் இப்பதான் வந்தேன். உளறேன்னா நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஹலோ, அஞ்சனாவை எதுக்கு கொலை பண்ண? சார், நான் கொலை பண்ணல. நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேத்து கூட அவகிட்ட பேசினேன். சுதீர், மம்மி இப்பெல்லாம் என்ன ரொம்பவே கேவலமா பாக்குறாங்க. அஞ்சனா, நீ கவலைப்படாத. நான் நாளைக்கே வீட்டுக்கு வரேன். உன் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு பேசுறேன். நிஜமாவா? கண்டிப்பா. அதுக்காக தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன். நான் போகும்போதே அவன் இறந்து கிடந்தான். உன் கல்யாணத்தை பத்தி பேச நீயே போனியா? அப்போ உன்னோட குடும்பம் அவங்க எங்க? உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க 2 பேரை பத்தி தெரியுமா? அம்மாவுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லை. அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி சின்னவன். அதனால தான் பேசுறதுக்கு தனியா போயிருந்தேன். அப்ப அஞ்சனாவோட மாமனார் மாமியார் அவங்க இதுக்கு சம்மந்தம் சொன்னாங்களா? சார், நான் அடிச்சு சொல்லுவேன் சார். மாமனார் மாமியார் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. குப்தா, தூக்கி உள்ள போடு. சார், நான் இந்த கொலையை பண்ணல சார். சார், தயவுசெய்து நான் சொல்றதை நம்புங்க. நான் பண்ணல சார். ஷர்மா, இவனோட வீடு அப்புறம் கடை எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணிடு. சார், ஹலோ சார், சுதீர் வீட்டை செக் பண்ணிட்டோம். இங்க எதுவும் கிடைக்கல. பாட்டி எப்பவுமே அம்மாவை திட்டுவாங்க, அம்மாவும் அழுவாங்க. பாட்டி அம்மாவை அடிக்கவும் செய்வாங்க. பாட்டி ரொம்ப கெட்டவங்க. அது இருக்கட்டும்மா, உன் தாத்தா எப்படி? அவரு ரொம்ப மோசமானவர். அஞ்சனா, உன்னோட மாமியார் என்ன சொன்னாலும் அதை நீ சீரியஸா எடுத்துக்காத. உனக்கு நல்லா தெரியும், அவ வாயை திறந்தாலே விஷத்தை கக்குவா. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். நான் தான் இருக்கேன்ல. என்ன பண்றீங்க? மறுபடியும் என்ன டச் பண்ண முயற்சி பண்ணீங்க, அப்புறம் கொன்னுடுவேன். சுதீர் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. இத பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க.
நான் உன்னை கிட்ட கூப்பிட்டு தைரியம் கொடுத்துருக்கேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அம்மா அம்மா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா எனக்கும் அம்மாக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் சுதீர் அங்கிள் எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம். இந்தா இது உனக்கு தான். தேங்க்யூ. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்பவுமே என் மருமகளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன். கொலை நடந்த சமயத்துல அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க 2 பேரும் மார்க்கெட் போயிருந்தோம். நீங்களே கேளுங்க. உங்க 2 பேரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. 2 பேருமே கூட்டு கலவாணிங்க தான். இது அநியாயங்க. நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்க. நாங்க வீட்டிலே இல்லைன்னு சொன்னோம்ல. ஆமாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? சுதீர் பையன் இருக்கான்ல, அவன் தான் என் மருமகளை கொன்னு இருக்கணும். ரொம்ப கோபக்கார பையன். ஆமா இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட மருமக கிடையாது. எங்க ஏரியால பல பேர் இவ பின்னாடி அலைவானுங்க. அதனால ஒரு வேளை சுதீர் கொலை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஆனா வேற யாராவது பண்ணிருக்கலாம்ல. ஆனா ப்ளீஸ் எங்க பின்னாடி அலையாதீங்க. கொலைகாரன் கிடைக்காத வரையில சந்தேகம் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க போகலாம். சர்மா, கொஞ்சம் என்கொயரி பண்ணு. அவங்க சொல்றது உண்மையா பொய்யா, இல்ல சுத்தி விடுறாங்களா? சார் சார் அஞ்சனா வீட்டோட அக்கம் பக்கத்தில் விசாரிச்சோம். எல்லாரும் சொல்றாங்க இந்த மோகன் அவளை டீஸ் பண்ணிட்டே இருப்பானு. சார் வியாபாரம் பண்ற பொண்ணுகிட்ட வேற என்ன சார் செய்வாங்க? வியாபாரம் செய்யறவளா? சார் அந்த சுதீர் அவகிட்ட நிறைய பணத்தை கொடுப்பான் சார். அதனால அவனை மதிக்கிறான் சார். யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட போய் சுத்துவா சார். நல்லா நானும் சுத்த ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் அடிக்கடி கூப்பிட்டேன் சார். ஐ சி. தூக்கி உள்ள போடு. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நம்ம உண்மையை கண்டுபிடிச்சாகணும். சார் ஹலோ. சரி நீ வாட்ச் பண்ணிட்டே இரு, வாங்கி போவேன். சார் கோபி கிடைச்சிட்டான். தூக்கிட்டு வாங்க. சார் 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 நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க இவங்களோட நெருக்கமா பழகுவோம். சில நேரங்கள்ல காசு கொடுக்காம தப்பிச்சு ஓடிடுவோம். ஆனா யாரையும் நாங்க கொலை பண்ணல சார். அப்படியா? அப்படின்னா அன்னைக்கு எதுக்குடா ட்ரக்கை விட்டுட்டு ஓடுன? அது சார் அன்னைக்கு தெரியாம ஒரு வண்டியை இடிச்சிட்டேன் சார். அதுக்காக தான் நீங்க என் பின்னாடி வரீங்கன்னு நான் பயந்து போயிட்டேன் சார். சார் நீ நினைச்சுக்கிட்டியா? உண்மையை சொல்ற வரைக்கும் பாருங்க, அது வரைக்கும் உங்களை விடாதீங்க. சார் சார் அஞ்சனா நிராலி கழுத்துலையும் அதே சிவப்பு கயிறு ட்ரேசஸ் இருக்கு. கொலைகாரனோட மோட்டோஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனா விக்டிம்ஸோட பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. முதல்ல ஹைவேல வந்த ப்ராஸ்டிடியூட்ஸை கொலை பண்ணான். அதுக்கப்புறம் அஞ்சனா ஒரு விடோவை கொலை பண்ணான். அவன் நார்மலா வாழ்ந்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளையை கொலை பண்ணியிருக்கான். அவன் முன்னாடி ப்ராஸ்டிடியூட்டா இருந்திருக்கான். சார் எனக்கு தெரிஞ்ச இந்த கொலையை ட்ரக் டிரைவர் கோபியும் அவன் ஃப்ரெண்டும் தான் இதை பண்ணியிருக்கான். ஒருவேளை கோபி கூட கொலைகாரனா இருக்கலாம். ஏன்னா சுதீர் கிட்ட அஞ்சனாவை கொலை பண்றதுக்கான எந்த ஒரு மோட்டிவுமே தெரியலையே. அதோட அவனோட ட்ரெஸ்ஸஸ்லயும் பாடிலையும் எந்த விதமான ட்ரேசஸும் கிடைக்கல. வீட்டில் கிடைச்ச கிளாஸஸ்லயும் அஞ்சனாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. ஷர்மா ஒரு வேலை பண்ண. சஞ்சல் பாடி பக்கத்துல ஒரு கத்தி கிடைச்சது. அதுல இருந்த ரத்த கரைய கோபி அப்புறம் கிளீனரோட மேட்ச் பண்ணி பாரு. அஞ்சனாவோட ஃபுல் டீடைலும் வேணும். ஓகே சார். ஆமாம் சார், எதிர்கடை ஓனர் எங்களுக்கு தெரியும். அவன் பேர் பிரசாத் சார். ஆனால் அவன் தான் இப்போ இல்லையே சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அஞ்சனா அண்ணி அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். ஏன் உனக்கு அப்படி தோணுது? அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? சார் நான் தான் சொல்கிறேனே. இதோ பாரு அஞ்சனா, நீ இவனோட சைஸை சொல்ல மாட்டான்னு தெரியும். அதனால நானே ஜட்ஜ் பண்ணி உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, கடையில யாருமே இல்லை. இதை போட்டு காட்டு போ. நீங்க என்ன பண்றீங்க? அட போட்டு காட்டு. என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றேன்ல, அட போடு. டேய் போடுமா. என்னடா பண்ற? அவங்கள விடு. அனி நீங்க ஓகே தானே? டேய் நீ இந்த பண்ண காரியத்தை சுதீரண்ணா கிட்ட சொல்லவா? மன்னிச்சிரு. வாய மூடுறா. என்ன வந்தாதான் உனக்கு தெரியும். அனி நீங்க வாங்க. உன் மண்டை உடைக்கிறாரு. மனோஜ் ப்ளீஸ் சுதீர் கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாத. கோவத்துல ஏதாவது பண்ணிடுவான்.
ஐயோ இல்ல அண்ணி, அவன் தப்பா நடந்துக்கிட்டான். வேணாம். உனக்கு அவரோட கோவம் தெரியும்ல, எதையும் சொல்லிடாத. வா. சார், இப்பதான் எனக்கு தோணுது, நான் அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு அண்ணி உயிரோட இருந்திருப்பாங்க சார். சார், எந்த கடையில் அஞ்சனா வேலை பார்த்தாங்களோ அந்த ஓனர் மொத்த பொருளோடு அங்கேருந்து போயிட்டான். அதோட என்னைக்கு அஞ்சனா கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கு பிரசாதோட லொகேஷன் அஞ்சனாவோட வீட்டு பக்கத்துல இருந்திருக்கு. நம்ம மொபைல் ஆன்ல இருக்கா? இல்லை சார், அதான் ட்ராக் பண்ணிட்டோம். அரெஸ்ட் ஹிம். சார் சார், இந்த கேஸ்ல எங்களுக்கு இன்னொருத்தர் மேல டவுட் இருக்கு. அது யாரு சார்? வெளியே வா. கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாம் முடிஞ்சது. சொல்லு. நான் எதுவுமே பண்ணல சார், எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு அஞ்சனா ஷாப்புக்கு வரல, அவளை பாக்குறதுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தப்போ ஒரு பையன் வந்து அவ தலைய கல்லால உடைச்சிட்டு இருந்தான் சார். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் பயந்து ஓட ஆரம்பிச்சா அந்த பையன் என்ன வந்து பிடிச்சிட்டான். இந்த விஷயத்த நீ வெளில சொன்னா கல்லை தூக்கி உன் மண்டையில போட்டுருவன்னு மிரட்டினா. அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து ஓடி போயிட்டேன். இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். அந்த பையனை தெரியுமா? இல்ல சார். முகத்தை காட்டினா அடையாளத்தை சொல்லுவியா? சொல்லுவேன் சார். முகத்தை வரையலாமா? சார், சரி சார். சார், கோபி ட்ரக்ல ஒரு சிகப்பு கயிறு இருந்தது. அதுல யாருடைய ரத்தக்கரை ட்ரேசஸுமே இல்லை. ஒருவேளை இந்த கோபி இருக்கானே வேற ஏதாவது கயிறை பயன்படுத்தியிருக்கலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சார், நிராலி கூட ஒரு ஆள் இருந்ததா சொன்னீங்களே, அவன் பேரு ராம் சரண். ராம் சரணா? அவன் எங்க இருப்பான்? உட்காரு. நிராலி, அவளை கொலை பண்ணிட்டாங்க. அவ கூட தானே நீ வாழ்ந்துட்டு வந்த? ஆமா சார், அவ செத்தது நல்லதுதான் சார். அவ என்னோட வாழ்க்கையே பாழாக்கிட்டா சார். என் மனைவி குழந்தைங்க கிட்ட என்ன பிரிச்சுட்டா சார். சரி, உன் முகத்துல எப்படி அடிபட்டுச்சு? இது வந்து சார், அடிக்காத வேணா, அடிக்காத, அடிக்காதப்பா, அடிக்காதப்பா, வேணாப்பா. நான் எல்லா சைட்ல இருந்தும் ஒன்றும் இல்லாதவனா ஆயிட்டேன் சார். நான் என் பையன் கிட்ட உதவி கேட்டு தான் போயிருந்தேன். ஆனா சுதீர் இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டான். சுதீரா? யார் சுதீர்? சுதீரா என்னோட பையன். கமலா நகரில் தான் சார் இருக்கேன். அங்க அவன் உருளைக்கிழங்கு பூரி கச்சோரி கடை வச்சிருக்கான் சார். நீ உங்க அப்பாவை அடிச்சியா? அடிச்சேன். உன் அப்பா எந்த பொம்பளை கூட இருந்தாரோ நிராலி, அவ இறந்து போயிட்டா. அவளை பத்தி என்ன தெரியும்? இந்த மாதிரி பொம்பளைங்க பின்னாடி போய் எங்க அப்பங்காரன் குடும்பத்தையே விட்டுட்டான். அவ்வளவுதான் அதை பத்தி எனக்கு தெரியும். சரி, உன்னோட அஞ்சனா, அவளை பத்தி மக்கள் இப்படிதான் சொல்றாங்க. பணத்துக்காக அவன் கூட இருந்தா? என்ன வளர்றீங்க? ஒழுங்க மரியாதையோட பேசு சார். அவ ஒரு நேர்மையான பொண்ணு. நாங்க ஒருத்தர் லவ் பண்ணோம் சார். எப்போ அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் பணம் கூட வேணான்னு சொல்லிட்டா சார். இங்க ஒருத்தர் உதவி பண்றது அவ்வளோ குத்தமா? சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். எல்லாரும் ஒரு நல்ல பொண்ணோட பேரை வீணாக்க பாக்குறாங்க. சார், இவனே தான் சார். தூக்கிட்டு வாங்க. சொல்லு, அஞ்சனாவை நீ தானடா கொலை பண்ண? நான் எதுவுமே பண்ணல சார். அப்படியா? இந்த கயிறை பார்த்தல, உன் வீட்டில் தான் இது கிடைச்சது. சொல்ல போறியா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விருது நடத்தவா? சொல்லு. என்ன மனோஜ் சார், நீங்க அவன் எப்படி இருக்க?
எங்களுக்கு உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் வேணும். ஸ்டுடியோவையும் செக் பண்ணணும். துர்கா அது செக் பண்ணுங்க. அது சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போன தடவை நாங்கள் இங்கே வந்தப்போ உன்னால் அப்போ நடக்க முடியல, ஏன்னு சொல்ல முடியுமா? சார் அது நான் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஆனால் உன் காலில் ஏதோ கத்தி குத்தோ இல்லை இரும்பு காயம் இருக்கிற மாதிரி டாக்டர் சொன்னார். தையலும் போட்டிருக்கான். அந்த கத்தி கிடச்சாச்சு. அந்த ரத்தக்கரையும் உன் ரத்தக்கரையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சார் இங்க வாங்க. சார் இவளை கொன்னுடு, இவங்க எல்லாரையும் கொன்னுடு. யாருமே உயிரோட இருக்க கூடாது, எல்லாரையும் கொன்னுடு. ஒருத்தரையும் விடாத. இவங்க யாருக்கும் உயிர் வாழ தகுதியே இல்ல. கூட வேற யாரும் இருந்தது? சொல்றா, சொல்லு, சொல்றா. சார் 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 நான் சொல்றேன் சார். சார் நான் சொல்றேன். சொல்லு. எங்க அப்பா இருக்கானே, எல்லாரும் முன்னாடியும் அந்த விபச்சாரி நிராலிய வீட்டுக்கே கூட்டிட்டு வருவான். அதுவும் நாங்க இருக்கும் போதே. இது வரைக்கும் நீங்க வீட்டுக்கு வெளியில என்னலாமோ பண்ணீங்க. நான் எல்லாத்தையும் பேசாம பொறுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இந்த குழந்தைங்களை பத்தியாச்சும் யோசிச்சு பாருங்க. இத பார்த்தா பசங்க பாதிக்கப்படுவாங்க. மனோஜ் ஜோதிய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அங்க எவ்வளவு நாள் தான் இருப்பாங்க? இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. நான் என்ன செய்யணும்? நீ கத்து கொடுப்பியா? நீ கத்து கொடுப்பியா? இது என்னோட வீடு. இங்க நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். என் வீட்டை பாழாக்குறிய உனக்கு வெக்கமாவே இல்லையா? மரியாதையா வீட்டை விட்டு போடி. போடி போடின்னு சொல்றல. போ. இது எப்போ உன் வீடாச்சே? உன் மூஞ்ச போய் கல்லடியில பாரு. அப்படியே இவள பாரு. இவ எவ்வளவு அழகா இருக்கா பாரு. எங்க அப்பா எங்க அம்மா முன்னாடியே பட்ட பகல்ல அந்த விபச்சாரி கூட. ஒரு நாள் வீட்டில் இருந்த பணம் நகை எல்லாத்தையும் எங்க அப்பா எடுத்துக்கிட்டு நிராலி கூட ஓடிட்டாரு சார். அதனால அப்பா பேர் எடுத்தாலே எங்களோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. எங்க பொறுமை எங்க எல்லையை மீற ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழறா? என்னாச்சு? அண்ணா, என் புருஷன் இப்போ ஒரு விபச்சாரி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதோட சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் அவகிட்டயே கொண்டு போய் கொடுக்கறாரு. அதோட எனக்கு தெரிஞ்சு குணப்படுத்த முடியாத தீராத நோய் அவருக்கு வந்திருக்கு. என்னோட வாழ்க்கை மொத்தமா பாலா போயிடுச்சு. இப்ப நான் என்னதான் பண்ணேன்னா, எங்க அம்மா ஒரு நரக வேதனையில வாழ்ந்து வந்தாங்க. அதே நரக வேதனை என் அக்காவும் அனுபவிச்சா. எங்களோட ரத்தம் கொதிச்சுது சார். இந்த விபச்சாரி பொம்பளைங்க எல்லா குடும்ப வாழ்க்கையும் அழிச்சிடறாங்க சார். இனி கூடாது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதனால அண்ணா கூட சேர்ந்து அந்த விபச்சாரிங்களை நாங்க கொலை பண்ண ஆரம்பிச்சோம். அழகான முகத்தையெல்லாம் நாங்க செதைச்சு வச்சோம். அப்பதான் பயம் உருவாகும். எங்க குடும்பம் அழிஞ்ச மாதிரி வேற எந்த குடும்பமும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சோம் சார். எப்பவும் நாங்க முழுசா பழி வாங்கல. ஒரு நாள் பணம் வேணும்னு பிச்சைக்கார மாதிரி எங்க அப்பா முன்னாடி வந்து நின்னான். அப்பதான் அவனை பத்தியும் நிராலிய பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது. நிராலிய கொலை பண்ணி எங்க மொத்த பழியும் நாங்க தீர்த்துக்கிட்டோம். எங்களுக்கு நிம்மதி கிடைச்சது. ஒரு பொம்பளை தான் உங்க வீட்டு சந்தோஷத்தை கெடுத்தா. ஆனா நீங்க பழி வாங்குறேன்னு சொல்லி எவ்வளவு பொம்பளைங்களை கொலை பண்ணிருக்கிறீங்க. மத்தவங்களோட உயிரை பறிக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களோட வீடு ஒன்றும் முதல்ல அழிஞ்சு போகல, இப்போ உங்களால தான் அழிஞ்சு போயிருக்குது. புரியுதா? உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அஞ்சனாவை கொலை பண்ணது யாரு? யார் பண்ணதுன்னு தெரியுமா? சொல்லு, சொல்றா. சார், நான் சுதீர் அண்ணாவும் மனோஜ் அண்ணனும் பேசுறத ஒரு நாள் கேட்டேன் சார். விபச்சாரிங்களை இவங்க கொலை பண்றதா தெரிய வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் இவங்களை ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ இவங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதோட கொஞ்ச நாள்ல தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது சார். இது இவங்க வேலை தான்னு அப்பவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் நானு குடு நீயா? வணக்கம் அக்கா. வணக்கம். நீ இந்த பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன். சரி உள்ள வா. நீ உட்காரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்.
அஞ்சனானிய கொலை பண்ணிட்டு அந்த பழிய இவங்க மேல போடுறதா என்ன. அப்பதான் இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டா நான் இவங்க கடைய என் பேருக்கு மாத்தலாம் இல்லைங்களா? இங்க பாரு, இப்போ உனக்கு புரிஞ்சதா? நமக்கு பிடிச்சவங்களை இழந்தா வலி இப்படிதான் இருக்கும். பல அப்பாவி பொண்ணுங்களோட உயிரை நீங்க பறிச்சிருக்கிறீங்க. அவங்களும் இன்னொருத்தவங்களோட சொந்தக்காரவங்க தான். மனைவியா இல்லாட்டி அம்மாவா இருந்திருக்காங்க. அவங்கள கொலை பண்ணி அந்த குழந்தைகளை அனாதையாக்கி இருக்கிறீங்க. உங்களோட பேராசைய அதோட உங்களோட வெறி அடக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளை தண்டிக்கிறதுக்கு தாண்டா ஜெயில கட்டியிருக்காங்க. சாகுற வரைக்கும் ஜெயில தாண்டா இருப்ப. அஞ்சனாவை கொலை பண்ணதுக்காக குட்டுவுக்கு மரண தண்டனை கிடைச்சது. மனோஜுக்கும் சுதீர்க்கும் அந்த 5 பெண்களை கொலை பண்ணதுக்கான தண்டனை கிடைச்சது. அவங்களுக்கு தூக்கு தண்டனைக்கும் வாய்ப்பு இருக்கு. யாருக்குங்க தெரியும்? சின்ன வயசுல இருந்தே அநியாயங்களை பார்த்து வளர்ந்த பிறகும் கூட புத்திசாலித்தனம் இல்லாம இவ்ளோ கொடூரமாவா இருப்பாங்க? இது தாய் தந்தையோட கடமை. தன் குழந்தையோட மென்மையான மனச ஒரு பூ மாதிரி நல்லா பாத்துக்கணும். வாழ்க்கையில வரப்போற மாற்றங்களுக்காக அவங்கள தயார்படுத்தணும். உங்க குழந்தைங்க நல்ல விதமா வளரணும்னு நீங்க ஆசைப்பட்டா முதல்ல நீங்க நல்லவங்களா இருக்கணும். உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கான முதல் பாடமே அவங்களோட பெற்றோர்கள் கிட்டதான். இதனால குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்களோட அப்பா அம்மா கடமை. நீங்க கொடுக்கற அதே பாதுகாப்பை தான் அவங்க மத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகே, நான் திவ்யங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நீங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.